மற்றுமோர் அண்மைச் செய்தி. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்தில் பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, தற்பொழுது வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு குறித்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். எந்தெந்த பகுதி இந்த சோதனை மேற்கொண்டு வரப்படுகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 2016 முதல் 2020 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லாத போது தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் குடிசை வீட்டில் வசிப்பவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் இருந்தது. அப்போது இருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாலத்தூர், கோயில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர், வலிவலம் ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகள் முறைகேடு நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ஆதமங்கலம் ஊராட்சியில் கட்டப்பட்ட 49 வீடுகளை மயிலாடுதுறை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள் பிரியா உள்ளிட்ட அதிகாரிகளின் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆய்வில் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பயனாளிகளின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர். இதில் பல வீடுகள் போலியாக பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டது போல் காண்பித்து பணம் கையாடலில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஆதமங்கலத்தை சேர்ந்த சமுத்திரவேல் என்பவர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு அனுமதி கிடைத்தது, ஆனால் மேலும் 3 வீடுகள் போடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் முன்னிலையில் தெரிவித்தார். அதற்கான தொகை தனது வங்கி கணக்கில் வரவில்லை. அதை யார் எடுத்தார்கள் செய்தார்கள் என தெரியவில்லை. ஆனால் எனது வீட்டை அவ்வப்போது அதிகாரிகள் படம் எடுத்து செல்வதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அடுத்தடுத்து ஊராட்சிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வீடுகள் போலியாக கட்டாமல் கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு பணம் கையாடல் செய்துள்ளார்கள் என விசாரணையில் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மூர்த்தி.